بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அல்லாஹு தஆலா பயணம் செல்லக்கூடியவர்கள் வாகனத்தில் ஏறும் பொழுது என்ன சொல்ல வேண்டும்ங்கிற ஒரு வழிகாட்டுதலை இங்கு தருகிறான். அல்லாஹ் கூறுகிறான் தன் திருமறையிலே, கப்பல்களையும் கால்நடைகளையும் அதன் மீது நீங்கள் சரியாக உட்கார்ந்து பயணம் செய்திட அல்லாஹ் உருவாக்கினான். அதில் நீங்கள் சரியாக உட்கார்ந்து விட்டால் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் திருமறையில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். 43வது சூறாவில் 12, 13, 14 இந்த 3 ஆயத்துக்களிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இந்த துஆவுடைய பொருள் என்னன்னு சொன்னால், சுப்ஹானல்லதி சஹர் லனா, அல்லாஹ்வே தூய்மையானவன், அவன்தான் இதை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அல்லாஹ் அக்பர். முன்பு இதற்கு நாங்கள் சக்தி பெற்றவர்களாக இல்லை, நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவனிடம் திரும்புவர்களாக உள்ளோம் என்ற இந்த துஆவை வாகனத்தில் அமரக்கூடியவர்கள் ஓதணும். ஒரு சைக்கிளில் போறதா இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய கப்பல் விமானங்களில் போவதாக இருந்தாலும் சரி, பயணத்திற்காக நாம் ஏறிவிட்டால் ஓத வேண்டிய துஆ இதுதான். இந்த துஆவை வீட்டை விட்டு கிளம்பும் போது டூ வீலர்களில் அல்ல எந்த வாகனத்தில் நம்ம ஏறி போனாலும் இந்த துஆ ஓதிக்கிறோம். உண்மைதான், எவ்வளோ பெரிய ஒரு பொருளுடைய ஒரு துஆவை அல்லாஹ்வே நமக்கு கற்றுத்தர்றான் பாருங்க. அல்லாஹ்வே தூய்மையானவன், அவன்தான் இதை எங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். சும்மாவா? எப்படி வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான்? நம்ம சொன்னதெல்லாம் கேட்குது. முன்னாடி போனால் போகுது, பின்னாடி வானா வருது, ரைட்டில் போனால் போகுது, லெஃப்டில் போனால் போகுது. அல்லாஹ் அக்பர். பயணங்களிலேயே நம்ம தரை வழி பயணம் அப்படிங்கிறத விட கடல் வழி பயணமும் வான்வழி பயணமும் மிகவும் அதிசயமான ஒன்று. அல்லாஹ் அக்பர். ஒரு சின்ன ஒரு பொருளை மேலே தூக்கி போட்டா புவியீர்ப்பு சக்தியினால பொத்துன்னு கீழே விழுந்துருது. ஆனால் ஒரு மிக பிரமாண்டமான டன் கணக்கில் எடையுடைய ஒரு விமானம் தன்னுடைய ஓடுதளத்தில் ரன்வேல ஓடி போய் டக்குன்னு டேக்கப் ஆகும்போது இந்த குர்ஆனுடைய வசனத்தை அப்படியே நம்ம உணரலாம். அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறாப்பா. ஒரு சின்ன குண்டூசியை தண்ணியில போடுங்க, மிதக்குதான் பாருங்க. ஆனா எத்தனை டன் கணக்கு எடையுள்ள சரக்குகளையும் அந்த பிரம்மாண்டமான கப்பல்கள் பயணிகளையும் அந்த தண்ணியில மிதக்க வச்சு கொண்டு வருதுன்னு சொன்னா அது மனிதனுடைய ஆற்றலா? மனிதனுக்கு உண்டான திறமையாது? நிச்சயமாக ஒரு காலம் இல்லை. கிட்டத்தட்ட முக்காவாசி பயணம் கடல் மேலதான் பறக்குது மக்காவுக்கு போகும்போது. அப்ப எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம எந்த விதமான மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொருள் ஆகாயத்தில் பறந்து போய் பல கிலோமீட்டர்களை, பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களை தாண்டி கொண்டு போய் நம்முடைய லக்கேஜோடு கொண்டு போய் இறக்க முடியுதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் அது. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு பிரமாண்டமான அந்த விமான பிளைட்டு மேலே ஏறுறதும், அது இடம் வந்த உடனே அப்படியே கண்ட்ரோலா கீழே வந்து பாதுகாப்பா இறங்குறதும் அல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ் சஹர்லானா தான். அந்த பரிசுத்தமான தூய்மையான அல்லாஹ் நமக்கு அதை வசப்படுத்தி கொடுத்தாங்கிறது 100% உண்மை நம்ம உணரலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பொருளை உள்ளடக்கியதான் இந்த துஆ. அதிலே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதுக்கு முன்னாடி இதற்கு நாங்கள் சக்தி பெற்றவர்களாக இல்லை. ஒரு நேரம் ஹஜ்ஜுக்கெல்லாம் போறதாக இருந்தா நடைவழி பயணமா போனாங்க, அதுக்கப்புறம் கடல் மார்க்கமா போனாங்க. நடைவழி பயணமா போனதெல்லாம் நபிமார்கள்.
அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த நபிமார்கள் அவங்களுடைய கூட்டத்தார்கள் நடந்தே போயிருக்கிறாங்க. எங்கெங்க அந்த எந்தெந்த பகுதிகளில் இருந்தாங்களோ அந்தந்த பகுதிகளில் இருந்து. அதுக்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் கடல் வழி பயணம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுறது. அங்க போய் ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி வர்றதுக்கு 1 வருடம் ஆகலாம். திரும்பி வரலாம், வராமலும் போகலாம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? அல்லாஹ் அக்பர். நாஸ்டா சாப்பிட்டுட்டு ஏறணும்னா மச்சான் லஞ்சுக்கு எங்க போயிடுறோம்? ஜித்தாக்கு போயிடுறோம். காலை நாஸ்டா அங்கே சாப்பிடுறோம், லஞ்சுக்கு அங்க போய் இறங்கிடுறோம். எவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த விஷயத்துல சக்தி பெற்றவர்களாக இல்லை. அல்லாஹ் அக்பர். அப்பேற்பட்ட பொருளுடைய ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான். நிச்சயமாக நாங்கள் எங்கள் அல்லாஹ்விடம் இறைவனிடம் திரும்புவர்களாக இருக்கிறோம். அவன்கிட்ட இருந்தா வந்தோம், அங்கிருந்து வந்தோம், திரும்பி அங்கேயே போக போறோம். அந்த வார்த்தையை தான் இங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். மறுபடியும் அவனின் பக்கமே மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது. எல்லாமே அல்லாஹ் தஆலா கொடுத்து நம்மளை என்ன செய்யறான்? அவனுடைய குதிரத்தை, சக்தியை காட்டுறான். இந்த துவாவை பயணத்தின் பொழுது வாகனத்தில் அமர்ந்தால் ஓதணுங்கிற ஒரு செய்தியை குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பயணத்துக்கு புறப்பட்டு தனது ஒட்டகத்தின் மீது ஏறி சரியாக அமர்ந்ததும் 3 முறை தக்பீர் சொல்வார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று சொல்வார்கள். பிறகு சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். அல்லாஹும்ம இன்னி நஸ்அலுக ஃபீ சஃபரினா வ ஹாதல் பிர்ர வ தக்வா வ மினல் அமலி மா தர்லா. அல்லாஹும்ம ஃபீ ஸப்ரி வல் கலீஃபத்து ஃபீ அஹ்லி. அல்லாஹு அக்பர். இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு துஆ இது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட துஆவா இருந்தாலும் கூட சுருக்கமாக நம்ம சொல்லணும்னு சொன்னா அல்லாஹ் ஓதி அந்த துஆவை ஓதிடலாம். சுப்ஹான சக்கரலா ஓதிட்டு சுப்ஹானக இன்னி ஸலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர் லி துனூபி இல்லா அன்த யா ரப்பல் ஆலமீன் என்ற இந்த துஆவையும் ஓதிட்டு நம்முடைய சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இதை ஓதிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? வானத்தை பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரிப்பாங்க. இது நாயகத்துடைய சுன்னத். அப்போ ஒவ்வொரு சஃபர்லையும் நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போது சைக்கிளா இருக்கட்டும், 2 வீலா இருக்கட்டும், ஆட்டோவா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நம்ம பயணத்தின் பொழுது ஓத வேண்டிய துஆ இதுதான். அல்லாஹு அக்பர். உண்மையிலேயே நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, நம்முடைய கட்டுப்பாடுல இல்லை. கிட்டத்தட்ட 300, 400, 500 கிலோமீட்டருக்கு ஒரு இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி? பஸ்ஸில், பைக்கில் போய்கிட்டே இருக்கிறோம். என்ன இருக்குது அந்த இன்ஜின்ல? கொஞ்சம் பிரிச்சு பாருங்க. பிரிச்சு பார்த்தா ஏதாவது இருக்குதா? ஒண்ணும் இல்லை. பெட்ரோல் சொல்லி ஒரு நீரை ஊத்துறோம், இன்ஜின் ஒரு பொருளை வச்சிருக்கிறோம், அதை பிரிச்சு போட்டா ஒண்ணுமே இல்லை. ஆனா அதையெல்லாம் ஃபிட் பண்ணி இந்த ஒரு எரிபொருளை ஊத்துற ஒண்ணு அதை நம்மளை சமந்துக்கிட்டு தூக்கிட்டு போகுது, கூட்டு போகுது. இதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்களே, என்ன பேர் இதுக்கு பேரு? அந்த மோட்டாருக்கு உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பாட்டுக்கு பேர் என்ன? அந்த பேருக்கு இன்ஜின். இன்ஜின்ங்கிறதுக்கு ஏதோ பொருள் இருக்குதா? அதை பிரிச்சு பார்த்தா கொஞ்சம் வேற விதமா யோசிக்க தோணுது. இன் ஜின். ஜின்னுனா என்னது? அல்லாஹ் தஆலா படைச்ச ஒரு படைப்பு. இன்னுன்னா உள்ள உள்ள ஜின்னு இருக்குங்கிற மாதிரி தான் அந்த பேரை வச்சிருக்காங்க போல. அப்போ உள்ள ஒண்ணும் இல்லை, ஆனா நம்மளை கொண்டு போகுது. உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்ஜின் வேலை செய்யுது. பஸ்ல இருக்கக்கூடிய இன்ஜின், கப்பல்ல இருக்கக்கூடிய இன்ஜின், பிளைட்ல இருக்கக்கூடிய 2 இன்ஜின். அல்லாஹு அக்பர். நம்ம பைக்ல இருக்கக்கூடிய இன்ஜின் கூட ஒரு இன்ஜின். அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. கடைசி யாதான் நம்ம கண்ணுக்கு தெரியுறா? நம்முடைய ரப்பு, நம்ம படைச்ச அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தான் வசப்படுத்தி கொடுத்தான். அப்ப ஒட்டகத்துடைய பயணம், குதிரையினுடைய பயணம் எல்லாமே அதுதான்.
அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரூஹானது அது ஓட வைக்குது. அந்த ரூஹ் நம்ம கண்ணால பார்த்திருக்கிறோமா? அந்த பிராணியுடைய ரூஹ் போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மள நம்முடைய சுமைகளை சுமக்குமா? அது இல்ல. அப்ப அதுக்கு ஒரு ரூஹை கொடுத்து ஒரு ஓட்டத்தை கொடுத்து இதையெல்லாம் செயல்படுத்துறது யாருதான்? அல்லாஹ் தான். அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை இன்றைய தினம் நமக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பயண துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் விரிவாகவே அழகாக நமக்கு சொல்லி தர்றாங்க. பல பொருள்கள் அதில் இருக்குது, பல அர்த்தங்கள் இருக்குது. என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதனுடைய விளங்கி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மேன்மக்களாக நம் அனைவரையும் பொறுத்துக் கொள்வானாக.